மீனா வீட்டில் இருக்காங்க. கோமதி ஃபோன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் அத்தை, என்ன இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அம்மா நீ எங்கே இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இந்த டைமில் எங்கே இருப்போம், நான் கோட்ரஸில் தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை, நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகலான்னு சொன்னேன்ல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்களா? நான் மறந்துட்டேனே. நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க, பிளானை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய், என்னடி பேசிகிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, நாளைக்கு காலையில் நம்ம போயிட்டு வந்துடலாம், சரியா? நீ வரியா என் கூட அப்படின்னு கேட்குறாங்க. ஆ, யோசிக்கிறேன். ஏய், என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க? யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே பாரு, என்னால் தனியாக போக முடியாது, நீ கூட வா, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நாளைக்கு இட்லி பொடி போட்டு இட்லி கொண்டு வரீங்களா டிஃபனு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன்டி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் என்னை திட்டிட்டீங்கல்ல, இனிமேல் திட்டத்தினா கூட கொஞ்சம் தன்மையாக திட்டுங்க அத்தை, ரொம்ப திட்டாதீங்க, மனசு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி, நான் ஒன்றும் பொறுமையாக திட்டுறேன், சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே, நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. எப்படியாவது நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல சீக்கிரமாக எழுந்துக்கிறாங்க. எழுந்துட்டு எல்லாமே டிஃபன் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அங்கேருந்து கோமதியோட அம்மா வராங்க. என்ன கோமதி இவ்வளோ சீக்கிரம் இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், நான் மீனா கூட போகிறேன், ஸ்ரீரங்கம் போகிறேன். என்னடி தனியாக போகிறீங்க, 2 பொம்பளைங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா, இந்த காலத்தில் பொம்பளைங்கள்லாம் எங்கேயோ போயிட்டு வராங்க, நீ ஏமா இப்படிலாம் இருக்க? வானத்துக்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி, தனியாக போனால் எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து என்ன ஸ்ரீரங்கம் ஒரு 2 மணி நேரம் இருக்கும், போயிட்டு வரத்துக்கு சாயந்தரம் ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி, நீ போயிட்டு வா. அம்மா இங்கே பாரு, எல்லார்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டியா? நான் ஏம்மா அவர்கிட்ட சொல்லணும்? எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும்? அவர் என்னை மதிக்கிறாரா? கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ இப்போ வரைக்கும் அவர் என்கிட்ட பேச மாட்டார். நான் மட்டும் போய் நான் இங்கே போகிறேங்க அங்கே போகிறேங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? என்னாலாம் சொல்ல முடியாதுமா. நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடி, பிள்ளைங்கக்கிட்டையாவது சொன்னியா? காலைல எழுந்தவொடனே எல்லாரும் 7 மணிக்கு வந்து கேட்பாங்க, அம்மா எங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா, நீ எல்லாருக்கிட்டேயும் சொல்லிவிடு, சரியா? எல்லாமே இட்லி எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருமா, நீ இப்போ வீட்டில் இருக்க, எல்லாருக்கும் எல்லாமே பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது, நான் மட்டும் உட்காந்துட்ருக்கணும், எல்லாரும் எப்போ வருவாங்க, டிஃபன் கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும்னு உட்காந்துட்ருப்பேன். இப்போ தான் நீ இருக்கல்ல, நீ பார்த்துப்போம்மா, நான் ஜாலியாக சுற்றிட்டு வரேன், சரியா? என்னடி இப்படி சொல்லிகிட்டு இருக்க நீ? சரி, போயிட்டு வா, சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. வரங்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா 7 மணிக்கு எழுந்து வந்து, ஆமாம்ல டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் இருக்கு. ஐயோ, என்ன இது, கோமதி ஃபோனை விட்டுட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. சரி, நாம் இப்போ கோமதி கோயிலுக்கு போயிருக்கா, இதை வச்சு மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணையும் ஒன்றா சேர்த்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதியோட ஃபோனை எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியலையே, சரி அரசிக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அப்போ தான் அப்படியே போகிறாங்க. அரசிக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபோனை கொடுக்குறாங்க. இங்கே பாரு அரசி, இந்த ஃபோனை சைலண்டில் போட்டுரு, சரியா? அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், ஃபோன் பண்ணுறது எனக்கு தெரியும். என்ன அப்போ தான் என்ன சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அரசி கேட்குறாங்க. இல்லை அரசி, நான் இங்கே வந்துட்டேன்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு போல், ஃபோன் பண்ணி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க, அதனால் நீ சைலண்டில் போட்டு கொடு, எனக்கு போட தெரியல அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போத்தான் கொடு, அப்போத்தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, நீ அதெல்லாம் பண்ணாத, யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியணும். என்ன அப்போத்தான் இப்படி இருக்க, ஃபோன் பண்ணால் தெரியணும்னு சொல்கிறேன், ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. சரிம்மா, அப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லுமா அப்படின்னு அப்படியே ஃபோனை கொடுக்குறாங்க. அப்படியே அதே மாதிரி அவங்க வந்து சைலண்டில் போட்டு கொடுக்குறாங்க. அரசி அதை அப்படியே போகிறாங்க, போயிட்டு கோமதியோட ஃபோனை எடுக்கிறாங்க, எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. இப்படி தான் பண்ணணும், கரெக்டாக பண்ணிட்டேனா, இரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஃபோன்லேருந்து கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், அரசி சொல்லி கொடுத்ததை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபோனை ஒளிச்சு வச்சிடலாம், இன்றைக்கி ஒரு வழி பண்ணணும், எப்போ பார்த்தாலும் என் பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்காரா மாப்பிள்ளை, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்படி யோசிக்கிறாங்க. அங்கேருந்து வந்து உட்காடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தராக வராங்க. கதிர், ராஜி, அரசி எல்லாருமே வராங்க. ஆமாம், அம்மா எங்கே காணோம், வீடு ஃபுல்லாக தேடிட்டா அம்மாவை காணோம், எங்கே போனாங்க அம்மா, அரசி கேட்குறாங்க. அம்மா எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. கோயிலுக்கா? அவள் கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் போகலடி, போனால் என்கிட்ட சொல்லுவாளே, அவள் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க.
அப்போ எங்கே போயிருப்பாங்க, சரி ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. இல்லையே, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா யோசிக்கிறாங்க. எங்கே போனா என் பொண்ணு, ஒன்றுமே தெரியலையே, ஐயோ சீக்கிரம் போய் பாருங்க எங்கேயாவது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே நடக்காது சரியா? அம்மா போனால் கோயிலுக்கு போவாங்க, ஒரு வேளை நீங்கள் தூங்கிட்டு இருக்க எழுப்பக்கூடாதுன்னு சொல்லாமல் போயிருப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. டேய் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா ஃபஸ்ட்டு பயப்படாத சரியா, நீயும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அங்கே வந்து பாண்டியன் வராரு, எப்பவும் போல் சுற்றி பார்க்குறாரு. ஐயோ என் பொண்ணு எங்கே போனானே தெரியலையே, காணுமே, கால்லேருந்து காணுமே, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்படியே பாண்டியன் கவனிக்கிறாரு, எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே போகிறாரு. அங்கேருந்து வராரு, அப்படியே டிஃபன்லாம் சாப்பிட்றாரு. ஐயோ என் பொண்ணை காணுமே, யாருமே தேட மாட்டீங்களா, என் பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொண்ணை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அம்மா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு கதிர் சொல்கிறார். தெரியலடா டேய், கோயிலுக்கெலாம் போயிருக்க மாட்டாடா, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குடா, எனக்கு இன்னும் பதட்டமாக பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் பயந்துட்டுருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு எப்பவும் போல் கடைக்கு போகிறாரு. சரவணனும் போகிறாரு. போயிட்டு அங்கே அப்படியே பாண்டியன் யோசிச்சுட்டே இருக்காரு. எங்கே போயிருப்பா கோமதி, ஒன்றுமே புரியலையே, ஒன்று கோயிலுக்கு போகணும், சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்கலாம் அப்படின்னு பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு. கதிருக்கு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன உங்கள் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மா இன்னும் வரவே இல்லைப்பா, கோயிலுக்கு போனாங்களா என்னன்னே தெரியல, நான் இனிமேல் தான் போய் தேடணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி எதனா ஒன்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு பாண்டியன் ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாரு. என்ன இது கோமதி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் போக மாட்டாளே, பசங்கிட்ட யார்கிட்டயாவது ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போவா, எல்லாமே புதுசாக இருக்கே அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க, அம்மா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காந்திமதி அப்படியே பார்க்குறாங்க, அப்படியே யோசிக்கிறாங்க. எல்லாரும் தேடுங்க, என் பொண்ணை தேடுங்க, அப்போ தான் என் பொண்ணோட அருமை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என் பொண்ணு உங்களுக்காகவே இருந்தால் என் பொண்ணுக்கிட்ட பேச மாட்டிங்களா மாப்பிள்ள, இன்றைக்கி நீங்கள் படுற கஷ்டத்தில் என் பொண்ணுக்கிட்ட தானாகவே நீங்கள் பேசணும் அப்படின்னு அப்படியே கோமதியோட அம்மா ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. எப்பவும் போல் போகிறாங்க. மீனா அங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கோமதியும் போகிறாங்க. என்ன மீனா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் அத்தை, ரொம்ப நேரமாக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசுகிற நீ என்ன கிளம்பிட்டு வந்துட்ட, நான் வந்து எல்லாருக்கும் எழுந்து டிஃபன் பண்ணணும், சாப்பாடு பண்ணணும், குழம்பு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தாண்டி வரணும், வேறு யாரடி பண்ணுவாங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்படியா, சரி அத்தை. ஆமாம் நான் வந்து பொடி இட்லி எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டி, எப்போ பார்த்தாலும் தின்றதுலேயே மைண்டு இருக்குது, ஏன்டி நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை நம்ம வாழை சாப்பிட்றதுக்காக தான், நல்லா சாப்பிட்ணும் அத்தை, அதெல்லாம் குறையே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ திருந்த மாட்டேடி, நீ திருந்தவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி அத்தை, இங்கேருந்து எப்படி போகிறது, இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம், அதுக்கப்புறம் கார் பஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சி போகலாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ஃபோன் இரு அப்படின்னு சுற்றி தேடுறாங்க. ஐயோ ஃபோன் எடுத்துகிட்டு வரல, நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் போல இருக்குது, சரி வாங்க போய் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எதுக்குடி இப்போ போய் ஃபோன் எடுக்கணும், டைம் ஆகுது, இனிமேலாம் போய் ஃபோனெல்லாம் எடுக்க வேணாம், விடு, ஒரு நாள் ஃபோன் இல்லைனா என்ன, நான் வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை என்னத்தை இப்படி பேசுகிறீங்க, போகிற வழி தான் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வேணாம் மீனா, நான் சொல்கிறத கேளு, எனக்கு ஃபோன் வேண்டாம், நான் காலையில் சாமி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அப்போது நான் கிச்சன்லேயே வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், ஃபோன் வீட்டில் தான் இருக்குது, சரியா விடு, வா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு கோமதி மீனா 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே கோமதியோட அம்மா யோசிக்கிறாங்க. என்ன ஐயோ என் பொண்ணு என்ன இன்னும் வரலையே, டேய் எங்கேயாவது போய் பாடுறா, போடா கோயிலில் போய் பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இரு அப்போ நான் போகிறேன், நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நான் போய் பார்க்குறேன் இரு அப்படின்னு கதிரும் போகிறாரு. இன்னொரு பக்கம் அரசியும் டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணன் நானும் வரட்டுமா கோயிலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அரசி நீலாம் வர வேண்டாம், நான் போய் பார்க்குறேன், நான் போய் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் உனக்கு சொல்கிறேன் சரியா, நீ முதல்ல டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அமைதியாக இரு, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அப்படியே மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எல்லாரும் டென்ஷன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு, கதிர்கிட்ட கேட்குறாரு, என்ன உங்கள் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, கோயிலில் போய் பார்த்தா எல்லா கோயிலையும் அம்மா போகிற கோயிலெலாம் நான் பார்த்துட்டேன், ஆனால் அம்மா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்லிகிட்ருக்க, ஏன்டா இல்லைன்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா உண்மையாகவே அம்மா இல்லைப்பா,
நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கதிர். அதுக்குள்ளே அப்படியே இப்போ சரவணன் கேட்குறாரு, என்ன அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இல்லைடா, கோயிலெலாம் போய் தேடியாச்சான், எங்கேயுமே உங்கள் அம்மாவை காணுமா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, சரி நானும் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சரவணனும் போகிறாரு. எங்கே போயிருப்பா இவ, ஒரு வார்த்தை பசங்கிட்ட சொல்லிட்டு போகிறாளா, இதுக்காக தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல, இருக்கிற எல்லாரையும் சேர்த்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா, இவ திருந்தவே மாட்டா, இவ வர கோவத்துக்கு இவளை என்ன படத்தையும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கோவப்படுறாரு. ஜாலியாக போகிறாங்க கோமதி. அழகாக மீனா கூட கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கடவுளே நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும், என் புருஷன் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு, 30 வருஷமாக அந்த மனுஷனோட வாழ்ந்துட்டுருக்கேன், பேசாமல் இருந்தால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது என் புருஷனை என்கிட்ட பேச வச்சிரு, நான் உன் கோயிலுக்கு வந்திருக்கேன்ல அப்படின்னு கோமதி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. என்னத்த மாமா பேசணும்னு வேண்டிக்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் பின்ன வேற என்ன இருக்கு எனக்கு, அவர் எத்தனையோ வாட்டி நான் கிட்ட போய் பேசுறானா, அவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா, அதனால தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்போ உங்க புருஷன் முன்னாடி சண்டை தீரணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமாடி வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. சரி சரி போனவனே மாமா பேசிடுவாரு, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது நடந்தா ரொம்ப சந்தோஷம் மீனா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ஏக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரியா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஏய் என்னடி என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா, சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் சும்மாதான் சிரிச்சு. வீட்டுல அப்பத்தா அப்படியே பதட்டமா இருக்காங்க. ஐயோ என் பொண்ணை காணுமே, எங்க போனானே தெரியலையே, போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு, ஒண்ணுமே புரியலையே, ஏதாவது கோச்சிங் போயிட்டாலோ, ஒரு வேளை மாப்பிள்ள பேசுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டாலோ அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. பாண்டியன் உடனே போன் பண்றாரு அரசிக்கு, என்ன அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இன்னும் வரவே இல்லப்பா, அப்பா எல்லா இடத்துலயும் தெரியாச்சுப்பா, அம்மா இல்லப்பா அப்படின்னு அரசி சொல்றாங்க. அதை கேட்டோடனே பாண்டியன் அப்படி ஷாக் ஆகுறாரு. இது என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலையே. சரி நீ இப்ப அப்பத்தா கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. இல்ல மாப்பிள, இல்ல எதுவுமே அவ சொல்லவே இல்ல மாப்பிள, நீங்க பேசலன்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்துல எங்காவது போயிட்டாளா எனக்கும் தெரியல மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தா கத்துறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இல்ல காலைல இருந்து அவ காணும், எந்த கோயிலையும் இல்ல, எங்கேயுமே இல்ல, போன்லாம் சுவிச் ஆஃப்ல இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு பதட்டமா இருக்கு, எனக்கு படப்படன்னு வருது, ஐயோ என் பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அத்தை நீங்க பதட்டப்படாதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, நாங்க தேடுறோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. சரவணனுக்கு போன் பண்றாரு. எங்க அம்மா கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மா போற எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டப்பா, அங்க அம்மா எங்கேயுமே இல்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு. என்னடா சொல்ற, எங்கடா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ நம்ம பேசாதான் எங்கேயாவது போயிட்டாலோ, ஒண்ணுமே புரியலையே, அப்படிலாம் பண்ண மாட்டாளே அவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் யோசிக்கிறாரு. சரி வெயிட் பண்ணி பாக்கலாம், கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமா கோமதி நினைச்சு. மீனா வீட்டில் இருக்காங்க. கோமதி ஃபோன் பண்ணுறாங்க, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் அத்தை என்ன இந்த டைமில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, அம்மா நீ எங்கே இருக்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இந்த டைமில் எங்கே இருப்போம், நான் கோட்ரஸில் தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை நாளைக்கு ஸ்ரீரங்கம் போகலான்னு சொன்னேன்ல அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. என்ன சொன்னீங்களா, நான் மறந்துட்டேனே, நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்க, பிளானை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு நாளைக்கு காலையில் நம்ம போயிட்டு வந்துடலாம், சரியா நீ வரியா என் கூட அப்படின்னு கேட்குறாங்க. யோசிக்கிறேன். ஏய் என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்க, யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, இங்கே பாரு என்னால் தனியாக போக முடியாது, நீ கூட வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு இட்லி பொடி போட்டு இட்லி கொண்டு வரீங்களா டிஃபனு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன்டி அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் தான் என்னை திட்டிட்டீங்கல்ல, இனிமேல் திட்டத்தினா கூட கொஞ்சம் தன்மையாக திட்டுங்க அத்தை, ரொம்ப திட்டாதீங்க, மனசு கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சரிடி நான் ஒன்றும் பொறுமையாக திட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. எப்படியாவது நம்ம ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்துடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அடுத்த நாள் காலைல சீக்கிரமாக எழுந்துட்டு எல்லாமே டிஃபன் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அங்கேருந்து கோமதியோட அம்மா வராங்க. என்ன கோமதி இவ்வளோ சீக்கிரம் இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா, நான் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், நான் மீனா கூட போகிறேன், ஸ்ரீரங்கம் போகிறேன். என்னடி தனியாக போகிறீங்க 2 பொம்பளைங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா இந்த காலத்தில் பொம்பளைங்கள்லாம் எங்கேயோ போயிட்டு வராங்க, நீ ஏமா இப்படிலாம் இருக்க, வானத்துக்கே போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி தனியாக போனால் எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கேருந்து என்ன ஸ்ரீரங்கம் ஒரு 2 மணி நேரம் இருக்கும், போயிட்டு வரத்துக்கு சாயந்தரம் ஆகிடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நீ போயிட்டு வா. அம்மா இங்கே பாரு எல்லார்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டியா, நான் ஏம்மா அவர்கிட்ட சொல்லணும், எதுக்கு அவர்கிட்ட சொல்லணும், அவர் என்னை மதிக்கிறாரா, கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ இப்போ வரைக்கும் அவர் என்கிட்ட பேச மாட்டார், நான் மட்டும் போய் நான் இங்கே போகிறேங்க அங்கே போகிறேங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா, என்னால் சொல்ல முடியாதுமா, நல்லா தெரிஞ்சுக்கோ, அவர்கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரிடி பிள்ளைங்ககிட்டயாவது சொன்னியா? காலைல எழுந்தவொடனே எல்லாரும் 7 மணிக்கு வந்து கேட்பாங்க. அம்மா எங்க? அம்மா எங்கன்னு எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா நீ எல்லார்கிட்டயும் சொல்லிடு சரியா? எல்லாமே இட்லி எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாரும்மா நீ இப்போ வீட்டில் இருக்க, எல்லாருக்கும் எல்லாமே பண்ணுவ. இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. நான் மட்டும் உட்காந்துட்டு இருக்கணும். எல்லாரும் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்க, டிஃபன் கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும்னு உட்காந்துட்டு இருப்பேன். இப்போ தான் நீ இருக்கல்ல, நீ பார்த்துப்பம்மா, நான் ஜாலியாக சுற்றிட்டு வரேன் சரியா? என்னடி இப்படி சொல்லிட்டு இருக்க நீ? சரி போயிட்டு வா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. வராங்க அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா 7 மணிக்கு எழுந்து வந்து ஆமாம்ல டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா ஃபோன் இருக்கு. ஐயோ என்ன இது கோமதி ஃபோனை விட்டுட்டு போயிட்டுருக்கா அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. சரி நாம் இப்போ கோமதி கோயிலுக்கு போயிருக்கா, இதை வச்சு மாப்பிள்ளையும் நம்ம பொண்ணையும் ஒன்றா சேர்த்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி இந்த ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம், எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியலையே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதியோட ஃபோனை எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியலையே, சரி அரசிக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அப்போ தான் அப்படியே போகிறாங்க. அரசிக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க, அவங்களோட ஃபோனை கொடுக்குறாங்க. இங்கே பாரு அரசி, இந்த ஃபோனை சைலண்டில் போட்டுரு சரியா? அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும், ஃபோன் பண்ணுறது எனக்கு தெரியும். என்ன அப்போ தான் என்ன சொல்லிகிட்டு இருக்க, எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு அரசி கேட்குறாங்க. இல்லை அரசி, நான் இங்கே வந்துட்டேன்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு போல், ஃபோன் பண்ணி எல்லாரும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் நீ சைலண்டில் போட்டு கொடு, எனக்கு போட தெரியல அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா கொடு அப்பத்தா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ நீ அதெல்லாம் பண்ணாத, யார் ஃபோன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியணும். என்ன அப்பத்தா இப்படி இருக்க, ஃபோன் பண்ணால் தெரியணும்னு சொல்கிற, ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. சரிம்மா அப்போ எப்படி பண்ணணும்னு சொல்லுமா அப்படின்னு அப்படியே ஃபோனை கொடுக்குறாங்க. அப்படியே அதே மாதிரி அவங்க வந்து சைலண்டில் போட்டு கொடுக்குறாங்க. அரசி அதை அப்படியே போகிறாங்க. போயிட்டு கோமதியோட ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்து அப்படியே பார்க்குறாங்க. இப்படி தான் பண்ணணும், கரெக்டாக பண்ணிட்டேனா, இரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அவங்க ஃபோன்லேருந்து கோமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், அரசி சொல்லி கொடுத்ததை நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த ஃபோனை ஒளிச்சு வச்சிடலாம், இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும், எப்போ பார்த்தாலும் என் பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்காரா மாப்பிள்ளை, என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்படி யோசிக்கிறாங்க. அங்கேருந்து வந்து உட்காடுறாங்க. எல்லாருமே ஒவ்வொருத்தராக வராங்க. கதிர், ராஜி, அரசி எல்லாருமே வராங்க. ஆமாம் அம்மா எங்கே காணோம், வீடு ஃபுல்லாக தேடிட்டா அம்மாவை காணோம், எங்கே போனாங்க அம்மா அரசி கேட்குறாங்க. அம்மா எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. கோயிலுக்கா? அவள் கோயிலுக்கெல்லாம் எங்கேயும் போகலடி, போனால் என்கிட்ட சொல்லுவாளே, அவள் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ எங்கே போயிருப்பாங்க, சரி ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாங்க. இல்லையே ஃபோனு சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா யோசிக்கிறாங்க. எங்கே போனா என் பொண்ணு, ஒன்றுமே தெரியலையே, ஐயோ சீக்கிரம் போய் பாருங்கள் எங்கேயாவது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றுமே நடக்காது சரியா? அம்மா போனால் கோயிலுக்கு போவாங்க, ஒரு வேளை நீங்கள் தூங்கிட்டு இருக்க எழுப்பக்கூடாதுன்னு சொல்லாமல் போயிருப்பாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. டேய் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பத்தா ஃபஸ்ட்டு பயப்படாத சரியா, நீயும் டென்ஷன் ஆகிட்டு இருக்கிறவங்களையும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. அங்கே வந்து பாண்டியன் வராரு, எப்பவும் போல் சுற்றி பார்க்குறாரு. ஐயோ என் பொண்ணு எங்கே போனாலே தெரியலையே, காணுமே, கால்லேருந்து காணுமே, ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கே, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்படியே பாண்டியன் கவனிக்கிறாரு, எதுவுமே பேசவே இல்லை, அப்படியே போகிறாரு. அங்கேருந்து வராரு, அப்படியே டிஃபன்லாம் சாப்பிட்றாரு. ஐயோ என் பொண்ணை காணுமே, யாருமே தேட மாட்டீங்களா, என் பொண்ணை காணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொண்ணை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அம்மா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு கதிர் சொல்கிறார். தெரியலடா டேய், கோயிலுக்கெலாம் போயிருக்க மாட்டாடா, ஃபோன் வேறு சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குடா, எனக்கு இன்னும் பதட்டமாக பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் பயந்துட்டுருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு எப்பவும் போல் கடைக்கு போகிறாரு. சரவணனும் போகிறாரு. போயிட்டு அங்கே அப்படியே பாண்டியன் யோசிச்சுட்டே இருக்காரு. எங்கே போயிருப்பா கோமதி, ஒன்றுமே புரியலையே, ஒன்று கோயிலுக்கு போகணும், சரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்கலாம் அப்படின்னு பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு. கதிருக்கு அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்ன உங்கள் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மா இன்னும் வரவே இல்லைப்பா, கோயிலுக்கு போனாங்களா என்னன்னே தெரியல, நான் இனிமேல் தான் போய் தேடணும் அப்படின்னு கதிர் சொல்கிறாரு. சரி எதனா உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு அப்படின்னு பாண்டியன் ஃபோனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறாரு. என்ன இது கோமதி சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயும் போக மாட்டாளே, பசங்கிட்ட யார்கிட்டயாவது ஒரு வார்த்தையாக சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போவா, எல்லாமே புதுசாக இருக்கே அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு. எல்லாருமே ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்காங்க, அம்மா எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காந்திமதி அப்படியே பார்க்குறாங்க, அப்படியே யோசிக்கிறாங்க. எல்லாரும் தேடுங்க, என் பொண்ணை தேடுங்க, அப்போ தான் என் பொண்ணோட அருமை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்.
என் பொண்ணு உங்களுக்காகவே இருந்தா என் பொண்ணுக்கிட்ட பேச மாட்டீங்களா மாப்பிள்ள? இன்னைக்கு நீங்கள் படுற கஷ்டத்தில் என் பொண்ணுக்கிட்ட தானாகவே நீங்கள் பேசணும் அப்படின்னு அப்படியே கோமதியோட அம்மா ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. எப்பவும் போல் போகிறாங்க மீனா அங்கே பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கோமதியும் போகிறாங்க. என்ன மீனா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கியா? ஆமாம் அத்தை, ரொம்ப நேரமாக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்ன இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. என்னடி இப்படி பேசுகிற நீ என்ன கிளம்பிட்டு வந்துட்ட? நான் எல்லாருக்கும் எழுந்து டிஃபன் பண்ணணும், சாப்பாடு பண்ணணும், குழம்பு எல்லாம் பண்ணி வச்சுட்டு தாண்டி வரணும். வேறு யாரடி பண்ணுவாங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. அப்படியா, சரி அத்தை. ஆமாம், நான் பொடி இட்லி எடுத்துகிட்டு வர சொன்னேன், எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டி. எப்போ பார்த்தாலும் தின்றதுலேயே மைண்டு இருக்குது. ஏன்டி நீ இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அத்தை, நம்ம வாழை சாப்பிட்றதுக்காக தான், நல்லா சாப்பிட்ணும் அத்தை, அதெல்லாம் குறையே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ திருந்த மாட்டேடி, நீ திருந்தவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சரி அத்தை, இங்கேருந்து எப்படி போகிறது? இங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போகலாம், அதுக்கப்புறம் கார், பஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சி போகலாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உங்கள் ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ ஃபோனா, இரு அப்படின்னு சுற்றி தேடுறாங்க. ஐயோ ஃபோன் எடுத்துகிட்டு வரல, நான் வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டுருக்கேன் போல இருக்குது. சரி வாங்க போய் ஃபோன் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. எதுக்குடி இப்போ போய் ஃபோன் எடுக்கணும்? டைம் ஆகுது, இனிமேலாம் போய் ஃபோனெல்லாம் எடுக்க வேணாம், விடு. ஒரு நாள் ஃபோன் இல்லைனா என்ன, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு யார் ஃபோன் பண்ண போகிறா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. அத்தை, என்னத்தை இப்படி பேசுகிறீங்க? போகிற வழி தான் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். வேணாம் மீனா, நான் சொல்கிறதே கேளு, எனக்கு ஃபோன் வேண்டாம். நான் காலையில் சாமி பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், அப்போது நான் கிச்சன்லேயே வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபோன் வீட்டில் தான் இருக்குது, சரியா, விடு, வா கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கோமதி மீனா 2 பேருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. இங்கே கோமதியோட அம்மா யோசிக்கிறாங்க. என்ன, ஐயோ என் பொண்ணு என்ன இன்னும் வரலையே, டேய் எங்கேயாவது போய் பாடுறா, போடா கோயிலில் போய் பாடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. இரு அப்போ நான் போகிறேன், நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற, நான் போய் பார்க்குறேன் இரு அப்படின்னு கதிரும் போகிறாரு. இன்னொரு பக்கம் அரசியும் டென்ஷன் ஆகுறாங்க. அண்ணன் நானும் வரட்டுமா கோயிலுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அரசி, நீலாம் வர வேண்டாம், நான் போய் பார்க்குறேன், நான் போய் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் உனக்கு சொல்கிறேன், சரியா? நீ முதல்ல டென்ஷன் ஆகாத, கொஞ்சம் அமைதியாக இரு, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அப்படி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, எல்லாரும் டென்ஷன் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு, கதிர்கிட்ட கேட்குறாரு, என்ன உங்கள் அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, கோயிலில் போய் பார்த்தா எல்லா கோயிலையும் அம்மா போகிற கோயிலெலாம் நான் பார்த்துட்டேன், ஆனால் அம்மா இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா சொல்லிகிட்ருக்க, ஏன்டா இல்லைன்னு சொல்லிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா, உண்மையாகவே அம்மா இல்லைப்பா, நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எனக்கு ஒன்றுமே புரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு கதிர். அதுக்குள்ளே அப்படியே இப்போ சரவணன் கேட்குறாரு, என்ன அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. இல்லைடா, கோயிலெலாம் போய் தேடியாச்சான், எங்கேயுமே உங்கள் அம்மாவை காணுமா அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. ஐயோ என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, சரி நானும் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரவணனும் போகிறாரு. எங்கே போயிருப்பா இவ, ஒரு வார்த்தை பசங்கிட்ட சொல்லிட்டு போகிறாளா, இதுக்காக தான் இவ இப்படி பண்ணிகிட்ருக்கான்னு தெரியல, இருக்கிற எல்லாரையும் சேர்த்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கா, இவ திருந்தவே மாட்டா, இவ வர கோவத்துக்கு இவளை என்ன படுறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே கோவப்படுறாரு. ஜாலியாக போகிறாங்க கோமதி. அழகாக மீனா கூட கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. கடவுளே, நீ தான் எனக்கு ஒரு வழி காட்டணும், என் புருஷன் என்கிட்ட பேசவே மாட்டுறாரு, 30 வருஷமாக அந்த மனுஷனோட வாழ்ந்துட்டுருக்கேன், பேசாமல் இருந்தால் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எப்படியாவது என் புருஷனை என்கிட்ட பேச வச்சிரு, நான் உன் கோயிலுக்கு வந்திருக்கேன்ல அப்படின்னு கோமதி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. என்னத்த மாமா பேசணும்னு வேண்டிக்கிறீங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமா, பின்ன வேற என்ன இருக்கு, எனக்கு அவர் எத்தனையோ வாட்டி நான் கிட்ட போய் பேசுறானா, அவர் என்கிட்ட பேசவே மாட்டாரு, ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா, அதனால தான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு கோமதி சொல்றாங்க. அப்போ உங்க புருஷன் முன்னாடி சண்டை தீரணும்னு வந்திருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஆமாடி, வேற என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. சரி போனவனே மாமா பேசிடுவாரு, நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது நடந்தா ரொம்ப சந்தோஷம் மீனா, நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட ஏக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சரியா, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. என்னடி என்னை பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா, சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நான் சும்மாதான் சிரிச்சு. வீட்டுல அப்பதான் அப்படியே பதட்டமா இருக்காங்க. ஐயோ என் பொண்ணை காணுமே, எங்க போனானே தெரியலையே, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஒண்ணுமே புரியலையே, ஏதாவது கோச்சிங் போயிட்டாலோ, ஒருவேளை மாப்பிள்ள பேசுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டாலோ அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்றாங்க. பாண்டியன் உடனே போன் பண்றாரு அரசிக்கு, என்ன அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா இன்னும் வரவே இல்லப்பா, அப்பா எல்லா இடத்துலயும் தெரியாச்சுப்பா, அம்மா இல்லப்பா அப்படின்னு அரசி சொல்றாங்க. அதை கேட்டோடனே பாண்டியன் அப்படியே ஷாக் ஆகுறாரு, இது என்ன நடந்தது ஒண்ணுமே புரியலையே. சரி, நீ இப்ப அப்பத்தா கிட்ட போனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஏதாவது உங்ககிட்ட சொல்லிட்டு போனாலா அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு. இல்ல மாப்பிள்ள, இல்ல எதுவுமே அவ சொல்லவே இல்ல மாப்பிள்ள, நீங்க பேசலன்னு சொல்லிட்டு ஏதோ கோவத்துல எங்காவது போயிட்டாலா, எனக்கும் தெரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அப்பத்தா கத்துறாங்க.
அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. இல்ல இல்ல, காலைல இருந்து அவ காணோம், எந்த கோயிலையும் இல்ல, எங்கேயுமே இல்ல, போன்லாம் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு பதட்டமா இருக்கு, எனக்கு படபடன்னு வருது, ஐயோ என் பொண்ணுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அத்தை அத்தை நீங்க பதட்டப்படாதீங்க, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது, நாங்க தேடுறோம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை வைக்கிறாரு. ஹம் சரவணனுக்கு போன் பண்றாரு, எங்க அம்மா கிடைச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மா போற எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டப்பா, அங்க அம்மா எங்கேயுமே இல்ல அப்படின்னு சரவணன் சொல்றாரு. என்னடா சொல்ற, எங்கடா போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. ஐயோ நம்ம பேசாதான் எங்கேயாவது போயிட்டாலும் ஒண்ணுமே புரியலையே, அப்படிலாம் பண்ண மாட்டாளே அவ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் யோசிக்கிறாரு. சரி வெயிட் பண்ணி பாக்கலாம், கண்டிப்பா எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் பயங்கரமா கோமதி நினைச்சு பதட்டப்படுறாரு.